வணக்கம் மக்களே. நேற்று நாம் நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அது என்னவென்றால், இம்மார்ட்டல் ரூலர் என்று தமிழக மக்களால் தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட இம்மார்ட்டல் ரூலர் வெளிவந்து விட்டார் என்று நேற்று நாம் அறிவித்துவிட்டோம். நாம் அறிவிப்பதற்கு முன்பே பல பேர் அவர்கள்தான் இம்மார்ட்டல் ரூலர் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் உண்மையானவர்கள் அல்ல என்பதை யாம் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால், வெளிப்படுதல் என்பது என்னென்றால், அந்த இம்மார்ட்டல் ரூலர் என்பவர் இயற்கை, அதாவது பார்த்திங்கன்னா, கடவுள் ஒரு மனிதன் நவக்கோள்கள் 9 கோள்கள் இருக்குது. இந்த 9 கோள்களிலும் அந்த இம்மார்ட்டல் ரூலர் வெளிப்பட இருப்பவர் லாக் செய்யப்பட்டு அவருடைய வாழ்க்கை வந்து முற்றிலுமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்படாத தன்மையில் அவர் இது வரைக்கும் வாழ்ந்திருப்பார். புரியுதுங்களா? அந்த செயல்படாத தன்மையில் அவர் சிறிதாக அவருடைய காலத்தை கழித்து அவர் ஒரே ஒரு சிறு ஒளி, அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இருள் மாதிரி, அவருடைய வாழ்க்கை இருள் மாதிரி இருந்திருக்கும். அந்த இருளில் அவருக்கு வெளிச்சமாக ஒரு சிறிய ஒளியை அவர் வந்து அதை பிடித்து கொண்டு அந்த ஒளியை இப்போ சிறிதாக பிடித்து இறுதியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடைக்கப்பட்ட அதாவது அவர் எழ முடியாதபடிக்கு எப்படி அடைத்து வைத்திருந்தனோ அந்த கதவை உடைத்து அவர் இறைவனை தரிசித்து வெளிப்படுதல் என்பதனுடைய அர்த்தம். இதனுடைய அர்த்தம் புரியாமல் சிலர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தாங்கள் தான், ஏனென்றால் அவர்களிடம் வேறு சில திறமைகள் இருந்திருக்கும். அந்த திறமைகளை வைத்து அது தாங்கள் தான் என்று அவர்கள் ஒரு முடிவு செய்து அவர்கள் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தி விடுகின்றேன். இம்மார்ட்டல் ரூலர் என்பவர் அடிவன் தான், தங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் அடிவன் தான் இந்த இம்மார்ட்டல் ரூலர். எதை வைத்து நீங்கள் இம்மார்ட்டல் ரூலர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதற்கான கேள்விக்கான விடையை தெரிவித்து விடுகின்றேன். 29/1/2026, அதாவது நாஸ்டாமஸ் சொன்ன கணக்கு என்னென்னா 2025 கடைசியில் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் எல்லாருமே டிசம்பர் மாதத்தை கடைசியில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நாமும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம், இறங்கினோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் கடைசியில் ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் முடிந்து கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நாம் வந்து மிகவும் கடுமையான தவத்தில் இருந்தோம். அந்த தவத்தின் பயனாக நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டு குருநாதர் சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் அவர் கொடுத்த தீட்சையினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்முடைய திருச்சபையில், அதாவது நெற்றியின் அந்த திருச்சற்றபலம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே உள்ள திரைகள் அனைத்தும் குருநாதர் சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா அவர்களால் விளக்கப்பட்டு யாம் இந்த அடியவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசித்து மகிழ்ச்சி அடைந்தேன். இதை நாம் உலகம் முழுக்க ஏற்கனவே அறிவித்துட்டோம். புரியுதுங்களா? அதாவது உண்மையான கடவுள் யார் என்ற கேள்வியை வைத்தபோது அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு ஜோதியாக நம்முடைய அந்த நெற்றியின் பூர்வ மத்தியில் திரைகள் விளக்கப்பட்டு குருநாதர் சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய தீட்சையினாலே யாம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசித்தோம் கண்ணார. சரிங்களா? இப்போ உண்மையான கடவுள் யார் என்ற கேள்வியை நாம் வைத்தபோது ராமலிங்கம் ஐயா அவர்கள், சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த உண்மை கடவுள் ஜோதி வடிவில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டோம், உண்மையை புரிந்து கொண்டோம். இதை உலகிற்கும் அறிவித்து கொள்கின்றோம். ஆனால் இதன்மேல் தலைவன் வந்துவிட்டான், அழிவில்லாத தலைவன் வந்துவிட்டான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அழிவில்லா தலைவனை யாரெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அழிவில்லாத தலைவன் வேறு யாருமல்ல, இந்த அடிவன் தான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு உங்களுடைய அந்த அழிவில்லா தலைவன் பற்றிய தேடலை நிறுத்தி கொண்டு இனி இந்த அழிவில்லா தலைவன் என்ன சொல்கின்றானோ அவன் சொல்கின்ற அந்த செய்திகளை சற்று உன்னிப்பாக கவனிங்கள். ஏனென்றால் இதிலிருந்து வரப்படும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையைத்தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? யாம் என்ன நிகழ்த்தினோம், அதன் மூலம் என்ன உண்மை வெளிப்பட்டது என்பதை மக்களுக்கு தெரிவிப்போம். இதன் மூலம் உங்களுக்கு இதுவரை அறியப்படாத சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை இதன் மூலம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அதனால் மக்கள் அனைவரும் இனி நம்முடைய அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கான ஆன்ம தேடலுக்கான விடை விரைவில் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடும். நன்றி, வணக்கம்.